யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்து என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் இப்பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலமாய் எங்களோடு நீர் பேசுவீராக. இதை வந்திருக்கிற இதை கேட்கிற யாவருக்கும் இந்த வார்த்தை பயனுள்ள வார்த்தையாக மாறட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம் மீண்டுமாய். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. போதும் போதும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கடந்த வாரத்தில் நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு நினைப்பூட்டினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான பயங்கள் இன்று நாட்களிலே இந்த உலகம் முழுவதுமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். கடந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த போது நான் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக ஏன் எங்களோடு என்ன பேச போகிறேன் என்று நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனோ உங்களுடைய உள்ளங்களை அல்லது இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை வெளியே பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய், நாம் தைரியம் உள்ளவர்களாய் நாம் நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். மனிதன் முகத்தை பார்க்கிறவன், ஆனால் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறேன். உன் இருதயம் ஒரு விதமான கலக்கத்தோடு இருக்கிறது. உன் இருதயம் ஒரு விதமான திகிலோடு இருக்கிறது. உன் இருதயம் ஒரு விதமான பயத்தோடு இருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த காலங்களில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. இன்னும் லூக்கா 21:26 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபத்தினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லுகிறது. ஆபத்தினால் மனுஷனுடைய இருதயம் என்னவாகுமா? சோர்ந்து போகும். இன்றைக்கு காலையில் செய்தித்தாளை எடுத்து பார்த்தால், அல்லது டிவியில நியூஸை கேட்டால், அல்லது செல்போன்ல வருகிற செய்திகளை படிக்கும் பொழுது ஒன்று தெரிகிறது, உலகத்திலே ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஆபத்தினாலே சூழப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பலவிதமான வேதனைகளாலே சிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான செய்திகளை கேட்கும் பொழுது மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? சோர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கும் இந்த 2020வது ஆண்டு இந்த நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, உலகின் பல நாடுகளிலே அநேகருடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு பக்கம் கொள்ளை நோயுடைய வீரியம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மரித்தவர்களுடைய நிலைகள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஜனங்கள் ஒரு போராட்டத்திற்கு நேராக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான சூழ்நிலையினாலே தேசம் ஆபத்தினாலே சிக்கொண்டிருக்கிறபடினால இதை கேட்கிற, இந்த செய்திகளை பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயமும் சோர்ந்து போயிருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. இன்னும் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசம் இல்லை. அநேக தேவ பிள்ளைகளுடைய இருதயம் அவிசுவாசத்தினாலே, வேதனையினாலே நிறைந்திருக்கிறபடினாலே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவிசுவாசமான வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு கடந்த நாட்களில் என்னோடு ஒருவர் தொலைபேசியை அவர் பேசும் பொழுது, என்ன பாஸ்டர், இன்னும் எத்தனை நாட்கள் நாம் இப்படியே இருக்க முடியும்? ஒரு தேவ பிள்ளை
வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, ஒரு விசுவாசியுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஏன் ஏன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனா உங்களை எந்த இருளும் மூடாது, கர்த்தர் உதிப்பார். அந்த வார்த்தையை விசுவாசிப்பதற்கு ஜனங்கள் தவறிவிட்டோம் ஐயா. அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் இந்த காலங்களில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. என் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கலக்கத்தை எப்படி எல்லாம் மாற்றப் போகிறார்? வாசிக்கலாம். முதலாவது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், என் ஆண்டவர் சொல்லுகிறவர் என் வார்த்தை என்ன? சர்வ வல்லவர் உனக்கு துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் உனக்கு துணையாய் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. என்று சொன்னா இந்த துணை என்கிற இந்த வார்த்தை அநேக அர்த்தங்கள் உண்டு. இதிலும் முக்கியமாய் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய உணர்வுகளை அல்லது நம்முடைய வழிகளை புரிந்து கொண்ட ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்முடைய வழிகளை, உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய உற்சாக உறவினர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன் தனிமைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் தனிமைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் தவிப்புகளை கர்த்தர் மாற்றுவார். உன் பயங்களை கர்த்தர் மாற்றுவார். உன் வேதனைகளை கர்த்தர் நீக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே நாம் நன்கு தெரிந்த ஒரு பாடல், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் பாடும் பொழுது அவர் விதமாய் பாடினார், காலம் எல்லாம் கூட நீரந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், காலம் எல்லாம் கூட நீரந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போட்டாடிடுவார், உன்னை கண்மணி போட்டாடிடுவார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர், சர்வ வல்லவர் உனக்கு துணையாய் இருப்பார். ஆமென். இந்த சர்வ வல்லவர் என்கிற பதம் அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். அந்த ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பார். உன்னுடைய தனிமைகளை கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உன்னுடைய பயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உன்னுடைய உணர்வின் அந்த வழிகளுக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொடுப்பார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, சங்கீதம் 22வது சங்கீதம் 24 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உபத்திரவப்பட்டவனுடைய முகத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணாமலும். வாசிக்கலாம். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அருவருப்பாய் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நாம் சில ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னாங்க, சில நோயாளிகள் படுகிற அந்த வேதனைகளை பார்த்து நாம் கிட்டே போய் அவர்களுக்கு
எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஏனால் ஒரு பக்கம் அவருடைய வேதனை, அந்த சரீரத்தில் காணப்படுகிற காயங்கள் நம்மை அவரிடத்தில் கிட்டி சேர வைக்க முடியாது. அவர்கள் படுகிற அந்த வேதனைகளை பார்த்து நாம் ஒருவேளை தூரமாய் சென்று விடுவோம். ஒருவேளை ஒரு இடத்துல கிட்டி சேர்வதற்கு சில அருவருப்புகளை நாம் பார்க்கிறது உண்டு. கர்த்தர் சொல்கிறார், ஒரு உபத்திரவத்தின் நிமித்தம் வருகிற எந்த அருவருப்புகளையும் என் ஆண்டவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீ பட்டுக் கொண்டிருக்கிற அந்த உபத்திரவங்களை பார்த்து அது எப்பேற்பட்ட அருவருப்பாய் இருந்தாலும் சர்வ வல்லவர் உனக்கு துணையாயிருந்து உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர், உன்னை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, மார்க் எழுதினாலும் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 37 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்கலாம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி பாடல் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கவனியுங்கள், இயேசுவும் அவரோடு இருந்த சீஷர்களும் அவர்கள் கடல் பிரயாணத்தில் அந்த யாத்திரையை அவர்கள் கடந்து வருகிறார்கள். இப்பொழுது அந்த யாத்திரை வேளையிலே என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பின்பகுதியிலே அவர் நித்திரையாக இருக்கிறார். இப்பொழுது அந்த கடல் யாத்திரையிலே அவர்கள் வரும் பொழுது இப்பொழுது அலைகள் எழுப்புகிறது. இன்னும் வேதங்களை வாசித்து பார்த்தால் படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் என்ன பண்ணிட்டான், மோதிற்று. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா படகு கடலிலே அவிழ போகிறது, அலைகள் மோதி அடிக்கும் பொழுது படகு உடைய போகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? நடுக்கடலிலே நாம் மூழ்கி மாள போகிறோம். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை தப்பி பிழைப்பதற்கு. தேவ பிள்ளையே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக பல பிரச்சனைகள் உன்னுடைய குடும்பத்தை உடைப்பதற்கு மோதி அடித்துக் கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்தின் காரியங்களை மூழ்கடிக்கப்படும்படிக்கு பல காரியங்கள் உன்னை மோதிக்கொண்டிருக்கலாம். அல்லது உன்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் நீ ஜெயத்தை பெறக்கூடாதபடிக்கு உன்னை தோல்விகளை சந்தித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே பிசாசு அமிழ்கத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையை எதிராக போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் பயப்படாதே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டி இயற்கையை உண்டாக்கினவர், இயற்கைக்கு மாறாக வல்லமைகளை உடைய, அப்பாற்பட்ட வல்லமைகளை உடைய சர்வ வல்ல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இதை குறித்து கலங்காதே. கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த தேவன் நம்மை மரண பரியந்தம் சதா காலங்களிலும் நடத்துவார். அல்லேலூயா. அருமையான தேவ சனமே, ஏன் கலங்கா? உடைய குடும்பத்தில் பல அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறதா? உன்னுடைய வியாபாரத்தில் பல அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறதா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறக்கூடாதபடிக்கு பல அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறதா? நாங்கள் என்ன செய்வோம் என்று அங்கலாய்க்கலாம். ஒருவேளை இப்படி இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோய் என்கிறதான அலைகள் தேசம் எங்கும் மோதி அடித்தாலும் ஏதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னார், யெகோவா ராஃபா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன் சர்வ வல்லவர் உனக்கு துணையாக இருக்கிறபடினா எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இரண்டாவது காரியம், நீ கலங்காமல் இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்கிற காரியம், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போது மகளே, நன்றை கவனியுங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இப்போது மகனே மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார். உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென். உனக்கு வேண்டியதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார். வாசிக்கிறோம், சுவிசேஷ புத்தகம் வாசிக்க வேண்டிய நேரம் இல்லை. பெற்றோர்களை பார்த்து ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார், நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள். அந்த நீங்களே இடத்துல வேதத்தில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? பொல்லாதவர்களாகிய பெற்றோருக்கு என்ன பேரு?
பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா. அப்போ நமக்கு வேண்டியது ஒருவேளை நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை குறித்ததான ஒரு கலக்கம், என்னுடைய கரங்கள் இன்னும் கிடைக்கவில்லையே என்கிறதான ஒரு கலக்கம், என்னுடைய கரங்களை கிடைக்கவில்லையே என்கிறதான ஒரு கலக்கம். நாம் என்ன செய்வோம் என்கிறதான ஒரு வேதனை. தேவ பிள்ளையே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ரூத் கலங்குகிறார். வசனம் சொல்கிறது, பயப்படாதே, உனக்கு வேண்டியதை. அப்ப நிச்சயமா இரண்டாவது காரியம், உனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார். சங்கீதம் 24 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். யோபு 23:14 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். நமக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். ஒரு நேரம் இல்லாதபடி நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:10-15 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில். அங்கே தேசம் 1வது வசனத்தில் வாசித்து பார்த்தால், தேசம் ஒரு பெரிய பஞ்சம், ஒரு பெரிய பஞ்சம். 3 வருஷம் தேசம் ஒரு பெரிய பஞ்சம். இப்பொழுது அங்கே சாரிபாத் என்கிறதான ஒரு ஊரிலே அங்கே ஒரு விதவை இருக்கிறார். அந்த விதவை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள். ஒருவேளை அவளுக்கு ஒரு குமாரன் உண்டு. ஒருவேளை அந்த குமாரன் ஒருவேளை வாலிபனாக இருந்திருந்தால் அவனை கூட்டிக் கொண்டு வேறு ஊருக்கோ அல்லது அவனை வேலைக்கோ எங்கேயாவது அவனை அனுப்பி பிழைப்பாய் அவள் பிழைப்பு நடத்திருக்கலாம். ஆனால் எதுவும் இல்லை. அவளுடைய எண்ணம், நானும் என் பிள்ளையானாலும் என்ன பண்ண வேண்டும்? சாக வேண்டும். எனக்கு தேவையானதை கோஷிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஏன்னா கணவர் மறைந்து போனால் அவளுடைய உற்சாக உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது அவளுக்கு வேண்டியதை நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில அவள் ஒரு முடிவெடுக்கிறாள், நானும் என் பிள்ளையாண்டாலும் மறிக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய தீர்மானங்கள், ஆண்டவருடைய நடத்துதல் எப்படி இருக்கிறது எல்லாம் நீங்கள் அதிகமாக தியானித்து பார்த்தால் தான் தெரியும். அந்த சாரிபாத் ஊரிலே எத்தனையோ ஜனங்கள் இருந்திருக்கலாம், அல்லது எத்தனையோ விதவைகள் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார், அவருடைய இருதயத்தின் உணர்வை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அவருடைய இருதயத்தின் வழியை கர்த்தர் பார்க்கிறார். அவளுடைய இருதயம் பாருங்க, அவள் முடிவெடுக்கிறார், நான் மறிக்க வேண்டும். ஏன்னா அவளுக்கு எந்த ஒரு உதவி செய்வதற்கு ஆர்வம் இல்லை. அவள் ஒரே ஒரு வழி உண்டு, அது மரணம் தான். இந்த மரணத்தை சந்திச்சுதா போகுதோ, இந்த உலகத்தின் பாடுகள் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும் நினைச்சா. அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் நீங்களும் நானும் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டாரே தவிர, தேவனை அறிந்தவன் ஒரு நாளும் மாண்டு போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு திரிகிறதில்லை. ஆமென். நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் பசியாய் பட்டினியாக இருந்ததில்லை. அருமையான தேவ பிள்ளைங்க, என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க, எத்தனையோ நாங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டு இன்னும் அந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டு எத்தனையோ நாள் நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. நாகர்கோவில்ல காணி மலையில எத்தனையோ இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இருப்பதற்கு காரணம் தகப்பனார் அவருடைய குழுவினர்களும் சேர்ந்து அங்கே போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தபடினாலே. அவர்கள் சொல்லுவார்கள், எத்தனையோ நாள் நாங்கள் மலைகளிலே ஏறும் பொழுது அவ்வளோ ஒரு பசி பட்டினி, கீழே ஊருக்கு வந்தால்தான் அந்த ஊர்ல சொல்லுவாங்க கட்டஞ்சாயான்னு கடு காஃபி. ஆனா இன்றைக்கு நாள் ஒரு நாளும்
சாப்பாடு இல்லை என்று சரித்திரமே இல்லை. அவன் இன்னும் நாள் வரைக்கும் ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். ஒரு நாள் எங்க வீட்டில் இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் நான் சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் மனைவி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்போ அரிசி தீர்ந்தது, அரிசி வரும்போது வாங்கிக்குவாங்க. என் பர்ஸை திறந்து பார்க்குறேன், என் பர்ஸில் வெறும் 10 ரூபாய் என்னமோ தான். நானும் சரி என்று சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு கதவு போட்டுனா என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது. தேவனை அறியாத ஒரு நபர் எப்படியோ என்னுடைய சபையில வருகிற மக்களிடத்துல என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அவர் கேட்டிருக்கிறார். பாஸ்டர் என்ன பண்றாரோ தெரியல, 2000 ரூபாய் நான் சர்ச்சை கூட்டிட்டு வெளியே வரேன், என் மொபைலுக்கு மெசேஜ் வருது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், உனக்கு வேண்டியதை நிறைவேற்றுகிறவர். இதே போல என் மூத்த மகள், அவள் 10 மாதம் அவள் கை குழந்தையாய் இருக்கும் பொழுது அவளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் கொடுக்கணும். இதே போலதான் இல்லாத ஒரு சூழ்நிலை. காலையில ஒரு 5 மணிக்கு ஒரு போன் வருகிறது, இன்றைக்கு கண்டிப்பா நீ என்னிடத்தை எங்க வீட்டுல வந்து ஜெபிக்க வேண்டும். நான் போய் ஜெபிக்க போன போது அவர்கள் சொன்னார்கள், என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், கடந்த வருடத்தில் நீ ஜெபித்து ஒரு வார்த்தை சொன்னாய், இந்த வருடத்துல நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு புது வீட்டை தருவார் என்று சொல்லி, ஆண்டவர் எனக்கு வீட்டை மாத்திரமல்ல நல்ல கடையை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த காணிக்கை நான் நினைச்சேன் ஏதோ கம்மியா இருக்கும்னு நினைச்சேன், 5 ரூபாய் இருக்குன்னு நினைச்சிட்டு வேகமா மெடிக்கல் ஷாப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் வாங்குறதுக்கு நான் வந்தா திறந்து பார்த்தா 5000 ரூபாய் இருந்தது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றுவார். ஆமென். இந்த சாரிபாத் விதவை அவள் மரித்து போக வேண்டும் என்று நினைத்தவளுக்கு அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 15வது வசனம், அவள் வீட்டாரோ அநேக நாள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எந்த குடும்பம் எல்லாம் இவளை ஒதுக்கி வைத்தாங்களோ இப்பொழுது இவள் மூலமாக அந்த குடும்பத்தாருக்கு நன்மை போகும்படிக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். உனக்கு வேண்டியதை செய்வார். உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஆமென். 3வது ஒரு காரியம் என் ஆண்டவர் செய்கிற காரியம், சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனத்தை பின்பற்றி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன் இருதயம் கலங்காக இருப்பதாக, ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். சங்கீதம் 57வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 57:3, என்னை விழுங்க பார்க்கிறவன் தேவன் தமது கிருபையையும் போது நீங்க வாசித்து பாருங்க. எத்தனை பேர் ஒடுக்க வந்தாலும் சரி, தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தமது கிருபையை அனுப்பி உன்னை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. விளம்பரம் 3:22 வாசித்து பார்த்தா நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. சங்கீதம் 40வது சங்கீதத்தில் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேதம் சொல்கிறது, கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மை எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை காக்கும். ஆகவே நீ எதை குறித்தும் நீ கலங்க வேண்டாம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள், உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவிப்புகளையும் கர்த்தர் மாற்றுவார். அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருந்த இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர்
உலகம் என்னை வெறுக்கலாம், உச்சாரணை துரத்திடலாம், ஆனால் உன்னை அழைத்தவரோ அவர் உள்ளங்கையில் ஏந்திடுவார். அவர் உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். ஏன் மகனை கலங்குகிறார், ஏன் கலங்குகிறார்? அல்லேலூயா, நன்றி அப்பா, ஓ நன்றி நன்றி. உலகம் உன்னை தேர்ந்தெடுத்தா, உன்னை துரத்திடா. உலகம் உன்னை தேர்ந்தெடுத்தா, உன்னை துரத்திடா. உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் தேடிடுவார். உன்னை உள்ளங்கையில் தேடிடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். என்று சொல்லுங்க, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நன்றி அப்பா. அன்பின் பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் அன்று இப்பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி எங்களோடு பேசினீர்கள். ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீர்கள். இருதயங்கள் பலப்படட்டும் அப்பா. சர்வ வல்லவர் உனக்கு துணையாய் இருந்து நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றி நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய முடி சூட்டுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, 3 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்தபடினால் என்னுடைய இருதயம் கலங்காதப்பா. நான் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். எந்த இக்கட்டான சூழ்நிலையும் இந்த உபத்திரவத்தின் நேரத்திலும் நாம் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஒருபோதும் குறைவுபட்டு போனதில்லை. ஆசீர்வதியமானவர்கள் இப்பொழுது விசேஷமான இவருடைய காரியப்பட்டிக்காக நாங்கள் சொல்லிக்கொள்ளும். கர்த்தர்களுடைய பட்டணத்தின் மீது கிருபையாய் மனம் இறங்கும்படியாய் சொல்லிக்கிறோம். எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரில் மன்னித்து எங்களுடைய பட்டணத்திற்கு ஒரு சேமத்தை, எங்களுடைய பட்டணத்திற்கு ஒரு சுகத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனா தொல்லையினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சீக்கிரத்தில் விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, பயத்தினாலே பிடிக்கப்பட்ட ஜனங்கள் பயங்கள் மாறி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஆசீர்வதியும் எங்கள் திருச்சபை மக்களை ஆசீர்வதியும் அப்பா. உடைய மக்கள் ஏதிலும் குறைவுபட்டு போகாதபடி கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அப்படியே செய்து தாங்கி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.